செய்திகளை முந்தி தருவது முக்கியமா இல்ல உண்மையை சொல்வது முக்கியமா அப்படின்ற கேள்விகள் எப்பவுமே தமிழ்நாட்டுல இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இதுல எப்பயுமே செய்திகளை முந்தி தருவதை விட உண்மையை சொல்லணும் அப்படின்ற ஒரு வழக்கம் சமூக ஊடக காலகட்டத்திற்கு முன்பு கூட இருந்திருக்கலாம். ஆனா சமூக ஊடகம் அப்படின்ற ஒரு சோசியல் மீடியா பயன்பாட்டுக்கு பிறகு இப்ப உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்தை நீங்க வெளிப்படுத்தின உடனேயே எனக்கு ஒரு அவசரம் வரும். அது என்ன அவசரம்னு கேட்டா, இவங்க கருத்து சொல்லிட்டாங்க, நம்ம கருத்து சொல்லாம இருக்க முடியுமா? இல்ல இவங்க சொன்ன உடனேயே நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லணுமே. அப்ப எல்லாருக்குமே இப்ப நான் சொல்றத நீங்க உங்களோடு ஒப்பிட்டு பார்த்துக்க முடியும். சமூகத்தில் ஒரு சிக்கல் நடக்குது, இல்ல ஒரு பிரச்சனை நடக்குது, குறிப்பாக பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமை நடக்குது, வன்முறைகள் நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த கலவரத்தை பற்றியோ அல்லது அந்த வன்முறையை பற்றியோ யாரோ ஒருவர் ஒரு தகவலை சோசியல் மீடியால போடுறாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த நொடியே அது உண்மையாக நடந்ததா இல்ல பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம்தான் இவங்க எழுதியிருக்காங்களா, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இது எதை பற்றியும் யோசிப்பதற்கு எந்த அவகாசமும் கொடுக்கப்படாமல் உடனடியாக சோசியல் மீடியால ஒரு தீர்ப்பு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடணும். அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடியவங்க நம்மள ஒருத்தரா தான் இருப்போம். ஏன் நானா கூட இருக்கலாம், நீங்களா கூட இருக்கலாம், நம்ம ஒருவராக இருப்போம். இப்ப ஏன் இந்த தலைப்பை இப்படி நான் தொடங்குறேன் அப்படின்னு கேட்டா, தினந்தோறும் ஒரு நெருக்கடிக்குள் நம்மளை என்ன ஆளாக்குறாங்கன்னு கேட்டா, உடனடியாக ஒரு சம்பவத்திற்கும் ஒரு ரியாக்ஷன் தேவைப்படுது இந்த சமூகத்துல. அந்த ரியாக்ஷன் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு கேட்டா, நீ சொன்னியே செஞ்சியா, நாங்க செஞ்சிட்டோம்ல, இல்ல நீங்க அதெல்லாம் செய்ய முடியல, ஏன் பேசுறீங்க, நீ அங்க அதுக்கு பேசல, இதுக்கு நீங்க பேசக்கூடாது, அன்னைக்கு நீங்க பேசல, இன்னைக்கு நீங்க பேசக்கூடாது, இன்னைக்கு நீங்க அதை சொல்லல, என்னைக்குமே நீங்க அதை பத்தி சொல்லக்கூடாது அப்படின்ற முன்முடிவுகளோடும் ஜட்ஜ்மெண்டோட சமூகத்தை அணுகக்கூடிய நேரத்தில் ஒரு கடமை உணர்ச்சின்னு எடுத்துக்கலாம், இல்ல பொறுப்புணர்ச்சின்னு எடுத்துக்கலாம், இல்ல பெரியாரை வாசிப்பதால் வரக்கூடிய மனிதநேய உணர்ச்சின்னு கூட எடுத்துக்கலாம். அந்த உணர்வின் காரணமாக ஒரு ஆக்ரோஷமா கோவப்பட்டு கத்தி ஆவேசப்பட்டு நான் சரி அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு வீடியோவாக இல்லாம ஒரு நிதானமான அமைதியான ஒரு உரையாடலாக இந்த வீடியோ இருக்கும்னு நான் நம்புறேன். அந்த மனநிலையில் இருப்பவர்கள் மட்டும் இதை பார்த்தால் போதும், அவர்கள் இதை பகிர்ந்தால் போதும். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த வீடியோ போட்ட உடனே இதுக்கு எத்தனை லைக்ஸ் வருது, இதை எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, இதுக்கு எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கு, இது எத்தனை வியூஸ் போயிருக்கு, இதை நான் இன்ஸ்டாகிராம்ல போட்ட உடனே என் ஃபாலோவர்ஸ் அதிகமாவாங்களா, இது என்ன ரீச்சை கொடுக்கும் அப்படின்றதுக்காக ஒரு சொல்லையோ ஒரு செயலையோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற நோக்கத்தினாலதான் ரொம்ப பொறுமையாக நிதானமாக கடந்த ஒரு வாரத்தில் நடைபெற்ற சம்பவங்கள், அதை வைத்து இந்த சமூகத்தில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய செய்திகளை சமூக கண்ணோட்டத்தோடு உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். எது குறித்து உண்மையாகவே பெரிய ஒரு மன வலியை கொடுக்கக்கூடியது, பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், அதிலும் மிக குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை. ஏன் ஒரு பெண்களுக்கு எதிரான வன்முறை தான் ரொம்ப துடிப்பை கொடுக்குதா, இல்ல ஒரு பெண் குழந்தைகளுக்கு எதிரானது நம்ம வீட்லயே நடந்த மாதிரி இருக்கான்னு கேட்டா, பேசுற எனக்கு மட்டும் இல்ல, உங்க வீட்டுல பெண் குழந்தை இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், எதிர்த்த வீட்டுல இருக்கலாம், ஆனால் தங்கள் வீட்டில் நடந்ததாக தான் எந்த பெண் குழந்தைக்கு நடந்தாலும் நினைப்பாங்க. யார் ஒருவருமே நடந்தது சரிதான், அப்படிதான் நடக்கணும் அப்படின்னு பேச முடியாது. அப்படியும் பேசக்கூடியவர்களை சோசியல் மீடியால பார்த்து ஒரு அதிர்ச்சிக்கு உண்மையாகவே ஆனோம். நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கூட இதுல ஆட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த வக்கரங்களை திரும்ப 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 ஷேர் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். 10 வயது குழந்தையினுடைய ஒரு இறப்பு, ரொம்ப கொடுமையான முறையில் இறந்திருக்காங்க அந்த குழந்தை. அதை ஒட்டி நம்மளுடைய பேச்சு வழக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 20 வயசு பொண்ணுக்கு அதுவே நடந்தா அவன் கூப்பிட்டா இவன் ஏன் போனா, அவ இதை ட்ரெஸ் போட்டிருந்தானே நடக்கும் தானே, அவ தண்ணி அடிப்பாளாம் அதனால நடந்திருக்கு, இருட்டுல போனா அதெல்லாம் நடக்காது, அப்புறம் பெத்தவங்க கிட்ட சொல்லிட்டு போனோங்க, பாய் ஃப்ரெண்ட் கூட போயிருக்கா அப்புறம் அப்படிதானே பண்ணுவாங்க. கொஞ்சம் நிதானமா வாய்ப்பு இருந்து கொஞ்சம் நம்மளால யோசிக்க முடியும், நம்ம மனுஷங்க தான் அப்படின்ற உணர்வு இருக்கிறவங்க நான் சொன்ன சொற்கள் எல்லாம் அப்படியே ஃபில் பண்ணி பாருங்க. அப்பா அம்மா கிட்ட சொல்லாம போனா அதனால 4 பேர் சேர்ந்து அவளை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்னது சரிதான். அப்பா அம்மாவுக்கு தெரியாம பாய் ஃப்ரெண்ட் கூட போனா
அதனால அவங்க அப்படி பண்ணது சரிதான். இருட்டுல நடந்து போனா, சோ அவளை துள்ள துடிக்க கொன்னது சரிதான். அவ ட்ரெஸ் இப்படி பண்ணிட்டு போனாங்க, அப்ப சாக வேண்டியவ தானே. இதெல்லாம் காரணமா? ஒரு பெண் சாவதற்கு இதெல்லாம் காரணமா? இப்ப இப்படிலாம் இருந்தா கொல்னா தப்பு இல்லைன்னு சொல்றோம்னா, கொலை செய்தவனை விட நம் மனம் எவ்வளவு குரூரமானது அப்படின்றத தயவு செய்து ஆண்கள் உங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. ஒரு குழந்தை சாகுது, அத ஒரு கட்சி சார்புடையவர்கள் அவங்க குழந்தைய எதிர்நிலையில நிறுத்தி, குழந்தையுடைய அம்மாவை எதிர்நிலையில நிறுத்தி, நான் ஏத்துக்கிட்ட தலைவர் சரின்றதுக்காக சண்டை கட்டிட்டு இருக்காங்க. முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னீங்கல்ல, ஏங்க நடக்குது அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல ஒருத்தவங்க கேள்வி கேட்கிறப்ப, ஆமா 10 வயசு குழந்தை சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு போனா அதுக்கு அப்படிதான் நடக்கும்ன்றாங்க. அந்த கமெண்ட் போடுறாங்க. இது நமக்கு நான் திரும்ப திரும்ப ப்ராசஸ் பண்ணி பார்த்து, இப்படி மனுஷங்கனால எழுத முடியுமா? மனித தன்மையோடு இருக்கவங்கனால எழுத முடியுமா? ஒரு கேள்வி வருது இல்ல, நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகும் ஏன் இது நடக்குதுன்னு. அது அரசியல் கேள்விதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது அரசியல் தான். நீ வந்தா எல்லாம் நிறுத்திடுவேன்னு சொன்னேலப்பா, ஏன் நிறுத்தலன்றது அரசியல் கேள்வி. ஆனா எங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச புத்தி இருக்கு. என்ன புத்தின்னு கேட்டா, அந்த சம்பவம் நடந்ததற்கு நிச்சயமாக முதலமைச்சர் விஜய் காரணம் இல்ல. கொடுமை நடந்ததற்கு நிச்சயமாக அரசு அடிப்படை காரணமாக அமைய முடியாது. ஒரே ஒரு சின்ன திருத்தம், முதலமைச்சர் விஜய் இல்ல, எந்த முதலமைச்சர் அந்த பொசிஷன்ல உட்கார்ந்தாலும் தனி மனிதர்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்கும் தவறுக்கும் வன்முறைக்கும் அந்த குறிப்பிட்ட நபர் நேரடி காரணமாக இல்லாதவரை அவரை முற்றும் முழுதுமாக காரணம் பழி சுமத்தி ஆட்சியிலிருந்து அகற்றக்கூடிய அளவிற்கு வெறி பிடிச்சு திரிய வேண்டியது கிடையாது. ஆனால் ஏன் டிவிகேவை நோக்கி இந்த கேள்வியை எழுப்புனாங்கன்றத கொஞ்சம் அடிப்படையை புரிஞ்சுக்கணும். உண்மையாகவே சொல்லுகிறேன், அந்த குழந்தை இறந்த அன்னைக்கே அந்த குழந்தையை பற்றிய கவலையை விட, நீ எங்களை தோக்கடிச்சல இதுக்காக தான், நீ சரியாயிடுச்சான்ற கேள்விகள் நானே நிறைய பார்த்தேன். அந்த கேள்வி அன்னைக்கு கேட்டப்ப இருந்த வீரியத்தை திசை திருப்பிடுவாங்கன்றதுனாலதான் ரொம்ப நிதானமா இன்னைக்கு நான் வேற மொழியில கேட்கிறேன். முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் ஆட்சியை விட்டு அகற்றுவதற்கான காரணமாக விஜய் பரப்புரை செய்தது 2 விஷயத்த. ஒண்ணு போதை, இன்னொன்னு பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல. எந்த அளவுக்கு கிளப்புனாங்கன்னு கேட்டா, ஒரு பெண் தெருவுல நடக்க முடியுதா? ஒரு பெண் கடைக்கு போக முடியுதா? ஒரு பெண் காலேஜுக்கு போக முடியுதா? ஒரு பெண் ஒரு ஊர்ல இருந்து வேற ஊருக்கு வர முடியுதா? பெண்களை வச்சே பேச வச்சாங்க. அவ்வளோ பெரிய மாநாடு கூட்டத்துல நெருக்கி தள்ளி மூச்சு வாங்கி உயிர் தப்பிச்சு வெளியே வந்த பெண்கள் பேட்டி கொடுத்தாங்க. இப்ப நான் உங்ககிட்ட பாதுகாப்பா நின்று பேச முடியுதா? முடியலல்ல, எங்க அண்ணன் வந்தா முடியும் அப்படின்னு பேசினாங்க. அப்பவும் நம்ம ஒரே விஷயம் தான் சொன்னோம், தனி மனித ஒழுக்கம் இங்கு சரி செய்யப்படுகின்ற வரை, சுய கட்டுப்பாடு வளர்கின்ற வரை, எல்லாத்துக்கும் மேல ஆண்களுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு வக்ர எண்ணம் இல்லாத பகுத்தறிவு சிந்தனை போய் சேருகின்ற வரை, அந்த ஆண் குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய சமூகமாக இது மாறுகின்ற வரை இது போன்ற குற்றங்கள் குறைவதற்கு வாய்ப்பு கிடையாது. லிட்ரஸி ரேட்டுன்னு சொல்லக்கூடிய படிப்பு அறிவு விகிதத்துல நம்ம பெருசா இருக்கோம், ஆனால் நமக்கு இது மாதிரியான பொது ஒழுக்கம் சார்ந்த செய்திகள் அதிகரிச்சிருக்கா இல்லையா? அது அதிகரிச்சிருக்கணுமா வேணாமா? இதை நம்ம அதிகரிக்கிறதுக்கான செயல்பாடுகளை செய்யணும் அப்படின்னு எல்லா காலகட்டத்திலும் முற்போக்காளர்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் காரணம் கிடையாது. ஸ்டாலின் என்ற மனிதர் தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லி பிரச்சாரம் செய்து வந்த ஒருவர் ஏன் இதை ஹேண்டில் பண்ண முடியலன்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வி அரசியல் தான். இதுக்கு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர்கள் என்ன நெரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, உண்மையாகவே வாசிக்கிறப்பையும் பாக்குறப்பையும் நமக்கு என்ன வேதனை இருக்குன்னா, குறிப்பிட்ட ஒரு நபரின் பெயரை சொல்லி இதுக்கு திமுக காரணங்க தான் காரணம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போட்டோ இவங்க வீட்டுல இருக்கு, இது எல்லாமே குற்றத்தை திசை திருப்பக்கூடிய வேலை இல்லையா? இன்னொன்னு நம்ம யோசிப்போம், ஸ்டேட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா? அது முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் சரி, முதலமைச்சராக எடப்பாடி இருந்தாலும் சரி, முதலமைச்சராக அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்பையும் சரி, முதல்வராக கலைஞர் இருந்தப்பையும் சரி, முதலமைச்சராக எம்ஜிஆர் இருந்தப்பையும் சரி, முதலமைச்சராக காமராஜர் இருந்தப்பையும் சரி, இங்க பாரு இந்த முதல்வர் பேரை சொல்லலன்னு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட சொல்லுங்க. யார் முதலமைச்சராக இருந்தாலும் ஸ்டேட்டுக்கு நிச்சயமாக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆனால்
அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அக்கௌண்டபிலிட்டியும் என்னவாக இருக்கணும்? குற்றம் நடப்பதற்கு முன்பே அதை தடுக்கணும்னு சொன்னா அது சமூக குற்றங்களை தடுக்க வேண்டிய பொறுப்பு நிச்சயமா ஒரு அரசுக்கு தான் இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு கொடுமை, வன்கொடுமை நடக்குது, எதிர்த்த வீட்டுக்காரர் நம்பி ஒரு வன்கொடுமை நடக்குதுன்னா, சொன்னீங்கல்ல, இப்ப கேக்குறீங்கல்ல, வீட்டுக்கு ஒரு போலீஸா எங்க அண்ணன் நிப்பாட்ட முடியும்னு, இதே கேள்வியை தான் அவர்கள் கேட்டார்கள். வீட்டுக்கு ஒரு போலீஸ் நிறுத்த முடியாது. இப்ப என்னதாங்க பண்றது? நம்ம நிதானமா பேசுவோம், கொஞ்சம் உளவியலோட பேசுவோம். இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய குடும்ப அமைப்புகளை பற்றி பேசுவோம். இங்கு சேஃபஸ்ட் பிளேஸாக ஒரு பெண் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கப்படக்கூடிய இடம் எது? கோவில். ஏன்னா அது ரொம்ப புனிதமான இடம். பக்கத்து வீடு, எதிர்த்த வீடெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க. வீடுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான இடம். இந்த கிரைட்டீரியாவை நீங்க வச்சு பாருங்க. வீடுதான் முதலில் பெண்களுக்கு பாதுகாப்பான இடம். படிக்க போனா ஏதாவது நடந்துரும், வேலைக்கு போனா பெண்களுக்கு ஏதாவது நடந்துரும், 6 மணிக்கு மேல வெளியே போனேன்னா நடந்துரும், பிடிச்சவங்க கூட எல்லையாவது வெளியே போனேன்னா நடந்துரும், அப்பா அம்மாவுக்கு தெரியாம நீ போய் ஒரு இடத்துல தங்கினேன்னா நடந்துரும், வேலைக்கு போய் பெருநகரங்கள்ல தங்கினேன்னா ஆபத்தாயிடும். இதெல்லாம் சொல்லி 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 படிப்பை தடுத்து, வேலையை தடுத்து, அதெல்லாம் தாண்டி படிச்சு வந்த பிறகு திரும்ப இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க, வீடுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான இடம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? பெண் குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள், குற்றங்கள், வன்முறைகள் நடப்பது ஏறக்குறைய 90% அவர்களுக்கு நன்கு அறிந்தவர்களால் தான் அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. நன்கு அறிந்தவர்கள்னா யாரு? வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சொந்தக்காரவங்க. சில இடங்களில் சொல்லுவதற்கு கஷ்டமா இருந்தாலும் உண்மை, அந்த பெண் குழந்தைகளுக்கு அப்பாக்களால் கூட கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏத்த வீட்டுல சித்தப்பா, மாமா, பெரியப்பா அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்டவர்கள். ஒரு குழந்தை ஒரு இடத்த போக மாட்டுதுன்னு சொன்னா நம்ம விட மாட்டோம். அதை அழுத்தி பிடிச்சு அவர்கிட்ட போய் உட்காரு, அவர்கிட்ட கொஞ்சு, அவர்கிட்ட இரு. ஏன்னா இது எல்லாமே நம்முடைய பொது புத்தியில் ஜாதிய கட்டமைப்பில் அதை நம்ம பேசியே ஆகணும். நீங்க ஜாதியை ஒழிக்காம பெண்களுக்கான விடுதலையை பேசுவது என்பது எங்கேயோ நின்று சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரிதான். ஜாதிய கட்டமைப்பில் இதெல்லாம் பாதுகாப்பான இடமாக ஒரு பெண்ணுக்கு சொல்லப்பட்டது. ஆண் எங்கனாலும் போலாம், எப்படினாலும் இருக்கலாம், எத்தனை மணிக்குனாலும் அவர் வீட்டுக்கு வரலாம், அத்தனை மணி நேரம் அவர் என்ன பண்ணாருன்ற கேள்வியை வீட்டுல இருக்கவங்க கேட்க தேவை கிடையாது. கேட்டா அவருக்கு கோபம் வந்துடும். அவர் கோவப்பட்டாருன்னா வீட்டுக்கு ஆகாது. அதனால அவர் எப்ப வேணாலும் வரலாம். ஒரு நாள் 10 மணிக்கு வரவர், அடுத்த நாள் 11 மணிக்கு வருவாரு, 7 மணிக்கு வரவர், 8 மணிக்கு வருவாரு. எங்க போயிட்டு வந்தீங்க, இந்த கேள்விகளை கேட்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு அலுவல் இருக்கும், ஆணுக்கு அலுவல் இருக்கும்ல. அந்த அலுவல் பெண்களுக்கு எதிரான குற்றமா மாறி நிக்குது. அந்த கேட்கப்படாத கேள்விகள் பெண் குழந்தைகளுக்கு எதிரான மிகப்பெரிய குற்றங்களாக மாறி நிற்கிறது. இப்ப இது இவ்வளவு பெரிய ப்ராசஸ். நீங்க வீட்டில் உரையாடலை தொடங்கி உங்க எதிர்த்த வீட்டுல, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து, அந்த தெருவுக்கு அது பரவி, அந்த ஊருக்கு அது போய் சேர்ந்து, அந்த மாவட்டத்துக்கு அது பரவி, மாநிலம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சிக்கல். இந்த சிக்கலில் ஒரு குற்றம் நடக்கிற போது ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஒரு மாநில அரசினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்களுடைய கடமையும் அவங்களுடைய பொறுப்புணர்ச்சியும் என்னவா இருக்கணும்னு கேட்டா, முதல்ல அந்த சம்பவத்துக்கு இவங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். நடந்தது குற்றம் தான், நடந்தது தவறுதான், தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ற அந்த உறுதியை அந்த குடும்பத்துக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் கொடுக்கணும். இதை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் மிக சரியாக செய்தார். அப்படின்றதுனாலதான் தமிழ்நாடு ஒரு கொடுமையின் போதும் எப்படியாவது இவர் நீதி வாங்கி கொடுத்து விடுவார்ன்ற நம்பிக்கையில் பலர் இருந்தார்கள். அதன்படி அது நடந்தது. இப்ப பிஜேபி இருக்கிறப்ப எப்படி நீங்க திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. பிஜேபிக்கும் திமுகவுக்குமான அடிப்படை வேறுபாடை ஒரே லைன்ல சொல்லணும்னா, ஒரு குழந்தைக்கு எதிராக, பெண்ணுக்கு எதிராக குற்றம் நடைபெறுகிற போது அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக நின்றால் அது பிஜேபி ஆட்சி. இதுவரை அப்படிதான் நடந்திருக்கு. பெத்தவங்க கண்ணு முன்னாடி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு சிதைந்த உடலை எரித்த கும்பல் பிஜேபி கும்பல். ஆனா பொள்ளாச்சி சம்பவமா இருக்கட்டும், அண்ணா பல்கலைக்கழக சம்பவமா இருக்கட்டும், அந்த குற்றங்களுக்கு பிறகு அந்த பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து, நீங்க எந்த வகையிலும் உங்களுடைய ரிப்போர்ட், உங்களுடைய ஐடென்டிட்டி, உங்களுடைய அடையாளம் வெளியே வராதுமா, நீங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்லி நீதி வாங்கி கொடுத்தது அதிமுக அரசு. அப்ப ஸ்டேட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க இப்படிதான் கணக்கிட முடியும். குற்றமே நடக்காத ஒரு நாடாக நீங்க எதையும் சொல்ல முடியாது. அந்த குற்றம் நடக்கின்ற போது அதை ஒரு அரசு எப்படி கையாள்கிறது, இது குற்றம் நடந்த பிறகு. ஆனால் குற்றத்தை தடுப்பதற்கோ குற்றம் நடக்காமல் இருப்பதற்கோ ஒரு அரசு என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, பள்ளி கல்லூரிகளில் பாலியல் சம்பந்தப்பட்ட செக்ஷுவல் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய
அந்த பாலியல் கல்வியை, பாலியல் நீதி குறித்த புரிதலை, ஜெண்டர் சென்சிட்டைசேஷன், இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறது யாரோ ஒருவருக்கு பிற்போக்காக தெரியலாம். அந்த அளவிற்கு பாலினம் சார்ந்த, பாலியல் சார்ந்த கருத்துகள் அவ்வளவு வேகமா உலக நாடுகள்ல வளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த புரிதலை இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிகள்லையும் நம்ம பிள்ளைங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு இருக்கு. முன்னாடி இருந்த அரசுகிட்டையும் இதெல்லாம் சொன்னோம். அவர்களால் முடிந்த அளவிற்கு ஒரு கவுன்சிலரை வச்சு அந்த குழந்தைங்களுக்கு அறிவுரை சொல்லுவது, பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையின் பக்கம் நிற்பது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்பதான் இல்ல நான் படத்தில் காட்டுவதை, திரையில் தெரிவதை தரையில் காட்டுவேன். உண்மையா அழுறாங்க ஒரு அம்மா, நீங்க திரைப்படத்துல எல்லாம் கட்டி தொங்க விட்டீங்கல்ல, அதெல்லாம் நம்பிதானே ஓட்டு போட்டோம். எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்பயுமே அதிர்ச்சியா இருக்கு. உங்களாம் உண்மையா நம்பி இருக்காங்களா? அப்ப படத்துல நடக்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பின ஒரு சொசைட்டியா இது? முற்போக்கான மாநிலம், படித்த மாநிலம், அறிவுபூர்வமான மாநிலம், எப்படி திரைப்படத்துல நடந்தது உண்மையா நடக்கும்னு நம்புற மாநிலம். இதெல்லாம் நம்ம வட இந்தியர்கள்ட்ட சொன்னா அவங்க நம்மளை எப்படி நகைப்பா பார்ப்பாங்க? அப்ப ஒரு ஸ்டாண்டுக்கு வாங்க. முதலில் டிவிகேக்கு ஓட்டு போட்டவங்களோ இல்ல டிவிகேவை ஆதரித்து யூடியூப்ல, இன்ஸ்டால பேசக்கூடிய இளைஞர்களே ஒரு புரிதலுக்கு வாங்க. நீங்க உங்களே ஏமாத்திக்கிட்டு சமூகத்தை தயவு செய்து ஏமாற்றாதீர்கள். முதலமைச்சர் விஜய் என்பவர் சாதாரண மனிதர். அவர் வானத்திலிருந்து குதித்து விட்டார், நமக்காக வந்து விட்டார், ஆக்ஷன் ஹீரோவா தான் இருக்க முடியும்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஸ்டண்ட் மாஸ்டரை வச்சுதான் அண்ணன் சண்டை போட்டாரு. நிகழ்காலத்தில் போட முடியாது. பிரஸ் மீட்டுக்கு நிக்க தயங்கி ஓடக்கூடிய ஒரு மனிதராக தான் இவர் இருக்காருன்ற அந்த உண்மையை ஒத்துக்கங்க. ஒரு இலூஷன்ல இருக்காதீங்க. நீங்களே உங்களுக்குள்ள ஒரு பபுலை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு சமூகத்தை அதை நம்ப வச்சு, குழந்தைங்களை அழுக வச்சு ஓட்டு வாங்கினவரை சரி, அந்த ஓட்டு வாங்கி அந்த பொசிஷன் வந்துட்டீங்க. அது தமிழ்நாடு இப்போ சரி வந்துட்ட, நீ தான் வந்துட்ட, உண்மைதான் அப்படின்னு ஏத்துக்கிட்டோம். அதற்கு பிறகான உங்களுடைய செயல்கள் இருக்குல்ல, அது பயத்தை கொடுக்க கூடாது. ஐயோ இவனுங்க என்னடா இது, பச்சை குழந்தைய இழந்துட்டு நிக்கிறோம், போல் நடத்துறாங்க இன்ஸ்டால, இந்த சம்பவத்திற்கு காரணம் குழந்தையினுடைய தாயா இல்ல சிஎம் விஜயான்னு டிவிகே பேஜ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இன்ஸ்டா ஐடி போல் நடத்துறாங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்லணும்? ஏன் கேள்வியை மாத்தி கேளுங்களேன். இந்த குழந்தைக்கு இப்படி நடந்ததுக்கு காரணம் அவருடைய தந்தையா இல்ல சிஎம் விஜயான்னு கேளுங்களேன். ஏன் அப்பா அம்மார்களுக்கெல்லாம் ரோலே இல்லையா பிள்ளைய வளர்க்கறதுல? என்ன செய்வீங்க நீங்க? என்னதான் செய்வீங்க? ஆண்கள் என்னதான் செய்வீங்க? உங்களுடைய மகளாக, உங்க சகோதரியாக, உங்களுடைய சக தோழியாகவே நாங்க கேட்கிறோமே, எதை பற்றியும் நீங்க பேச மாட்டீங்க. பெண் குழந்தைகளுக்கு பிரச்சனை நடந்தால் நாங்களே தான் எங்களை பத்தி பேசிக்கணும், நாங்களே தான் அழுதுக்கணும், நாங்களே தான் போராடிக்கணும்னா எத்தனை ஆண்கள் ஒத்துக்க தயாரா இருக்கீங்க சார்? ஆமா, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் ஆண்கள் தான், ஆண் பிள்ளை வளர்ப்பு தான், இதை நம்ம தட்டி கேட்கணும். இத அரசு கண்டிக்காத போது அரசை எதிர்த்து கேட்பதற்கு நம்ம தயாரா இருக்கணும். அந்த தயாராகக்கூடிய நிலைக்கு நம்மளை வரவிடாம தடுக்கக்கூடிய செய்திகளை முந்தி தருகிறோம்னு பொய் செய்திகளை பரப்பாம இருக்கணும். பதறுது. எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ஒரு 4 நாள் தேவைப்படுது. ஏன் உடனே வீடியோ போட மாட்டீங்க? வீடியோக்கான்னு கேக்குறீங்க. எது உண்மை எது பொய்னே தெரியாத அளவிற்கு இந்த ஆட்சி வந்த நாளிலிருந்து அவ்வளவு பொய்கள் பரவிட்டு இருக்கு. எந்த பொய்யை வைத்து நம்ம சமூகத்துக்கிட்ட பேசணும்? நமக்கு ஒரு சமூக பொறுப்பு வேண்டாமா? ஒரு செய்தி வருதுன்னா அது உண்மைத்தன்மை ஆராயப்படக்கூடிய வரைக்கும் கூட பொறுத்துக்க முடியலன்னா நம்ம இப்ப உடனே கருத்து சொல்லி என்ன சார் பண்ண போறோம்? எல்லா கருத்து சொல்லிதான் சொல்லியுமே ஒரு நினைக்காத ஒரு ஆட்சி, இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத மாதிரியான ஒரு ஆட்சி. இதுக்கு பிறகுமே நம்ம உடனே கருத்தை சொல்லி, நான் நம்ம சைடு இருக்கவங்களையும் கேட்கிறேன், அவங்க சைட கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பொய் தான் தெரியுது, அவங்க ஃபேக் நெரேட்டிவ்ல தான் வாழ்றாங்க. அவங்களை நீங்க அதை விட்டு வெளியே கொண்டே வர முடியாது. பொய்யை கட்டமைத்து ஆட்சி அமைத்த சுகத்தில் இருப்பவர்களுக்கு பொய் பேசாத நம்ம சொல்ல முடியாது. அந்த பொய் தான் அவர்களுடைய ஆட்சியினுடைய மூலதனம். இன்னைக்கு டிவிகேக்கு கேபிட்டல் எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபேக் நெரேட்டிவ் தான். அந்த நெரேட்டிவ் அவங்க எப்படி விட்டு கொடுப்பாங்க? சோ அதை எதிர்த்து களமாடணும், இல்ல அதை எதிர்த்து பேசணும்னு சொன்னா நம்ம சமூக பொறுப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தைக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான கொடுமை நடக்கிறப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு சிக்கல்கள் இருக்குன்றது புரியாதவர்கள் டிவிகேல இருக்கலாம். ஆனா அதெல்லாம் தெரிஞ்சு கூட ஸ்டாலின் என்ற பிம்பத்தை உடைப்பதற்கு ரூட் மாஃபியா செய்த வேலைதான் பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லி, ஆனால் அந்த ஆட்சியில் நடவடிக்கை எடுப்பார்கள், அரசு நம் பக்கம் இருக்குன்ற நம்பிக்கை பெற்றோர்களுக்கு இருந்துச்சு. இந்த ஆட்சியில் அது இருக்கா அப்படின்றத நான் உங்களுடைய பதிலுக்கே விட்டுடுறேன். ஏன் இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட உரையாடலா இது இருக்கணும்னு கேட்டா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சமூக பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு. அந்த உணர்வோடு ஒரு செய்தியை பகிருங்க, ஒரு செய்தியை பாருங்க. அவசர கதியில் தீர்ப்பு எழுதாதீர்கள்.
நம்முடைய தீர்ப்பு எல்லா நேரத்திலும் சரியாக இருக்காது. நன்றி.